ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா மும்பை இந்தியன்ஸோட கேப்டனான ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் தோத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரை அதிகமான நேரம் எடுத்துட்டாங்க போடுறதுக்குன்னு சொல்லிட்டு கேப்டன் பொறுப்பில் இருந்ததுனால அவருக்கு 12 லட்சத்தை அபராதமாக விதித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக அவர் குயிக்கான நேரத்துக்கெல்லாம் பவுலிங்கை முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா கடும் ப்ரெஷரை ஏற்படுத்திச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரான போட்டியில் விளையாடும் போது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் குறிப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓவர் ரேட்டை முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னா கண்டிப்பாக மேலும் அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓரிரு போட்டிகளில் அவர் கேப்டன் பொறுப்புலேருந்து விலகத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கண்டிப்பா இதுக்கு மேல பவுலிங் ஆப்ஷனை கரெக்டாக கொடுத்து ரோஹித் சர்மா குறிப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் பவுலிங்கை முடிச்சாதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிரான போட்டியில் அவருக்கு இந்த ப்ரெஷர் கம்மியாகும். இதுக்கு மேலே அவருக்கு வார்னிங்கும் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இதுக்கு மேலே ஓவர் ரேட்டை அதிகப்படுத்தாமல் குயிக்காக முடிப்பாருன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெஷர்லேருந்து மீண்டெழுந்து சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.